எல்லாம் நல்லா இருக்குங்களா? சரி. ஒரு மதுசாங்க. அந்த மதுசாவில் மூலவனா வந்து பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கார். கிளாஸ் அதாவது அன்னைக்கு வந்து கிளாஸ் வந்துங்க உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா, உடம்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கிளாஸுங்க. அப்போ வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்து உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஆனால் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம இப்போ மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து தொழுதுகிட்டு இருப்போம். தொழுதுகிட்டு இருக்கும்போது தான் புதுசாக வாங்கியிருக்கிற செருப்பை வெளியே உட்போட்டு வந்துருப்போம். அதை பற்றியே நினச்சிட்டு இருப்போம். தொழிலோட அதை பற்றியே நினச்சிட்டு இருப்போம். ஆனால் புதுசாக வாங்கிட்டு வந்த செருப்பாச்சை யாரை எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, யார் மாட்டிகிட்டு போயிடுவாங்களான்னு அதையே நினச்சிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தாங்க நம்ம வந்து நோம்பு வச்சுருப்போம். நோம்பு வச்சுருக்கும் போது தான் மூசாகடா மைசூர் பாக்கும் சேரு மிட்டாயும் நடப்பு வரும். சரி, வர வேண்டியதான். அவனை நோம்பு திறக்கிறதுக்கு வேண்டாம், பிஸ்மில்லாஹிர் கிடையாது, சமோசா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து மற்ற அப்போ வந்து சாப்பிட்ற ஐட்டத்தை நினச்சிக்கிட்டு இருந்தா நம்ம வந்து வாயில் வந்து எச்சியை ஊற ஆரம்பிச்சிருமே. அதனால் அந்த மாதிரிலாம் இருக்க. நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்தை வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு காரில் வந்து போயிட்டுருக்கிறீங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த கார் வந்து கொஞ்சம் ரிப்பருங்க. அது தெரியாமல் நீங்கள்லாம் ஏறிட்டீங்க. காரை வந்து ரைட்டில் ஓட்டினா லெஃப்டில் போகுது. நீங்கள் காரை ரைட்டில் வந்து ஸ்டேரிங் திருப்பினா லெஃப்டில் போகுது, லெஃப்டில் ஓட்டினா ரைட்டில் போகுது. கார் வந்து அந்த மாதிரி முன்னே பின்னு போயிட்டு. அதே மாதிரி கீரை போட்டால் பின்னாடி போகிறதுக்காக கீர் போட்டால் முன்னாடி போகுது, முன்னாடி போகிறதுக்காக உள்ள கீரை போட்டால் பின்னாடி போகுது. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு பையனை வந்து முன்னே கேட்குறாரு, தம்பி நீ சொல்லுமா, நீ இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு காரில் போனால் என்ன செய்வ அப்படிங்கும்போது அந்த பையன் வந்து நான் வந்து என்னங்க செய்ய, நான் வந்து காரை விட்டு இறங்குறதுக்கு தான் பார்ப்பேன் அப்படிங்கிறான். எப்படி காரை விட்டு இறங்கிடலாமா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பேன். சரி, இன்னொரு பையனை கூப்பிட்டு கேட்காரு, தம்பி நீ என்னம்மா செய்வ அப்படிங்கும்போது அவன் வந்து என்ன சொல்கிறான், நான் பக்கத்தில் இருக்க ஏதாவது மெக்கானிக் வந்து காரை கொண்டு போய் சொல்லுவாங்க. எந்த மெக்கானிக் இருக்காரோ அவருக்கு வந்து காரை கொண்டு போய் காமிக்கலாம், போங்க முன்ன மெக்கானிக்கிட்ட பார்த்துட்டு அப்புறம் போகலான்னு சொல்லி சொல்லுவேன் அப்படிங்கிற. மூணாவதாக வந்து ஒரு பையன்கிட்ட கேட்குறாருங்க, தம்பி நீ என்னம்மா செய்வ அப்படிங்கும்போது இந்த கார் வந்து சரியாக வராது, இன்னும் விற்று போட்டு வேறு வண்டியை வாங்குன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறான். அப்போ மூணாவது வந்து அமைதியாக சொல்கிறார், இதெல்லாம் வந்து தப்பு, நீங்கள் யோசிக்கிறத இதெல்லாம் விட முன்ன என்ன பண்ணியிருக்கணும், பிரேக்கை போட சொல்லணும். முன்ன பிரேக்கை போட்டு வண்டி நிப்பாட்டுங்க, மூவ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லணும் அல்லவா. அப்படிங்கும்போது ஒரு பையன் வந்து உணவு போயிட்டு குசு குசுன்னு காதில் போய் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஏண்டா இந்த கார் வந்து ஏற்கனவே டப்பா கார், முன்னாடி போச்சுன்னா பின்னாடி போகுது, ரைட்டில் போனால் லெஃப்ட்டில் போகுது, இது வந்து பிரேக்கை போட போகாது, இது வந்து வேகமாக போக ஆரம்பிச்சிச்சுன்னா கார் என்ன வருது அப்படின்னு உணவு போயிட்டு காதில் சொல்ல அதையும் மூணு நாளாக பார்த்துறாரு. பார்த்துட்டு கூப்பிட்டு என்ன அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற உடனே அந்த பையனும் சொல்கிறான், இந்த மாதிரி சொல்கிறாங்க, டே உங்களுக்கு வந்து முன்ன மனசை கண்ட்ரோல் பண்ணுறது உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் விட முன்ன வாயை கண்ட்ரோல் பண்ண கற்றுக் கொடுக்கணும்டா. அந்த காசை எடுக்கணும்னு சொல்லி அவரே டென்ஷன் ஆகி சத்தம் போடுறாருங்க. சரி, அப்புறம் இந்த கதை நல்லா இருக்குங்களா? சரி, நன்றி.